Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா இப்போ உங்களுக்கு 8வது ஊதியக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரதா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். நம்மளோட தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு அவங்க வந்து செப்டம்பர் 7, 8 இந்த தேதிக்கு வராங்க. இதில் உங்களோட மெமரண்டம் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்ககிட்ட அதை சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த ஐடி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சங்கத்தின் மூலமாக அவங்க 8வது ஊதியக்குழு வரும்போது அவங்கக்கிட்ட நேரடியாக உங்களோட கோரிக்கை வச்சு உங்களோட டிமாண்ட்ஸை வைக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க. ஏன்னா இது எல்லா அசோசியேஷனும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், 8வது ஊதியக்குழு மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்கு. இப்போ இந்த 8வது ஊதியக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அங்கே இருக்கிற அசோசியேஷன்ஸ், அங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பாடிஸ், மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா விதமான அவங்களோட யூனிக் பாடிஸ்லேயும் அவங்க வந்து சந்தித்து அவங்களோட கோரிக்கை என்ன, அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் இப்போ ஒரு பகுதியாக அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 7, 8 அவங்க வந்து சென்னைக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்கள யாரெல்லாம் சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க அஃபிஷியலாகவே ஒரு லிங்க் வெளியிட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட கோரிக்கைகளை மெமரண்டம், அதாவது அதை நீங்கள் அதில் வச்சிங்கன்னா அவங்க உங்களை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள சந்தித்து உங்களோட கோரிக்கைகள், அதாவது உங்கள் அசோசியேஷன் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்கு 8வது ஊதியக்குழுவில் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தெரிவித்து அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு நேரடியாக விளக்கம் அளிக்கிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்மளோட டீம் ESM தம்பிஸ் சார்பாக நம்ம அந்த மெமரண்டம் ஐடி வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அதில் நம்ம போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட இப்போ சங்கம் இல்லாததால் நம்மளோட TNESM கன்வென்ஷன் அண்டு வீரமங்கைகள் நம்ம சங்கம் இருக்காங்க, மேட்டூர் சரவணன் சார் டீம். இப்போ அவங்க டீம் வந்து சென்னையில் இருக்கிறதால அவங்கள நேரடியாக சந்திக்கிறதுக்கு நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட கோரிக்கைகள், அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க முன்னாள் படை வீரர்களோட கோரிக்கை இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கோரிக்கைகள் என்னன்னு கூட நான் போடுறேன். இப்போ இந்த கோரிக்கைகள் நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க இதை பரிசீலனை பண்ணி ஓகே இந்த மாதிரிலாம் நல்லா இருக்குது, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய அசோசியேஷன் இருக்குது, நிறைய சங்கங்கள் முன்னாடி செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த கோரிக்கைகள் இப்போ டைம் இருக்குது. அதோட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான டைம் வந்து ஆகஸ்ட் 18 அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களால நினச்சாலும் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது, அவங்கள சந்திக்க முடியாது. அதனால் இன்னும் நம்மளுக்கு 4-5 நாள் டைம் இருக்கிறதால தான் இந்த வீடியோ போட்டு எல்லாருக்கும் நம்ம சொல்கிறதுக்கான ஒரே நோக்கம். நம்மளோட நோக்கம் முன்னாள் படை வீரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். ப்ளஸ் 8வது ஊதியக்குழு அப்படிங்கிறது சர்வீஸ் பர்சனுக்கும் அவங்க கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதையும் ப்ளஸ் எக்ஸர்வீஸ்மெண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு 32 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அதை கூட நான் போடுறேன் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு. இதை வந்து எல்லா அசோசியேஷனும் அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. நம்ம ஒரு பொதுவான கருத்தாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதால இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை அந்த ஊதியக்குழுக்கிட்ட நேரடியாக 1-to-1 உட்காந்து பேசி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். இதில் இருக்க பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு எடுத்துருச்சோம்னா அவங்க ஃபைனல் டிராஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து கோரிக்கைகள் நிறையா வந்திருக்கும். அதை ஃபுல்லாக அவங்க பரிசீலனை செஞ்சு எது சரி எது தப்பு எது கண்டிப்பாக கொடுக்கணும், மக்களோட எண்ணங்கள் என்ன, முன்னாள் படை வீரர்களோட எண்ணங்கள் என்ன, படை வீரர்களோட எண்ணங்கள் என்ன, இது சரியாக இருக்கணும், இதான் அவங்களோட டிமாண்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து 8வது ஊதியக்குழு ஃபைனல் டிராஃப்டில் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் கேட்டுக்கிறேன், உங்கள் அசோசியேஷன்லேருந்து மீட்டிங்க்கு அவங்க வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா அசோசியேஷனும் ஒரே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரே கோரிக்கையாக கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோரிக்கை கொடுக்கறதுக்கு ஒரே கோரிக்கையாக கொடுக்கும்போது அதோட வலு அதிகமாக இருக்கும், அதோட பலன் எல்லாருக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய நேரம். அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அசோசியேஷன் போகிறாங்க அப்படின்னு. இல்லை நம்மளை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து போனீங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரே மாதிரி கோரிக்கையை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய வலு பெறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடாது நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். சேனலுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் இருக்குது. அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் பார்ட்னர் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகிக்கலாம். அப்படி பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக முதல்ல வந்து சேரும்.